வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முந்தி சின்னதொரு வெப் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணி கொள்ளுவோம். டெக்குகளை யூஸ் பண்ணி குயிக்காக HTML அதுக்கு ஸ்டார்ட் டேக், இது எண்ட் டேக் HTML, அதே மாதிரி பாடி டேக், ஸ்டார்ட் பாடி டேக், இது வந்து எண்ட் பாடி டேக். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு மை HTML பிரிண்ட் பண்ணுவோம் ஒரு மெசேஜ் ப்ரௌசரில். அப்போ என்ன செய்யணும், பெரிய எழுத்தில் பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் H1 போடுவோம். H1 அல்லாட்டி கொஞ்சம் சின்னதண்டா H3 போடுவோம். H3/H3 இதுக்கு இடையில் எங்களை வேண்டின மெசேஜ் எழுதணும். நாமல் போடுவோம் மை HTML என்ற மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்னா இதை நாங்கள் HTML.xml என்ற எக்ஸ்டென்ஷனோட ஒரு பெயர் கொடுத்து சேவ் பண்ணணும். நாங்கள் டெஸ்ட் ஃபோல்டரில் மை ஃபர்ஸ்ட் போடுவோம். மை ஃபர்ஸ்ட்.html என்று சொல்லி எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுவோம். அப்போ மை டெஸ்ட் ஃபோல்டரில் வந்துட்டு டெஸ்ட் ஃபோல்டரில் போய் பார்த்தோம்னா மை ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்போ நாங்கள் இதை கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் HTML நாங்கள் ப்ரௌசரில் அது எக்ஸிக்யூட் ஆகும். HTML அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். அங்கே என்ன சொல்லிக்க மை HTML வருது. இதை நாங்கள் வேணுமெண்டா இதை வந்து இப்போ H2 போட்டோம்டா இதில் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு பலவிதமான டெக்குகள் வர்ற டிஸ்பிளே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டை வர்ற இந்த டிஸ்பிளே ஆகிற எழுத்தை இந்த மாதிரி வித்தியாசம் போடலாம். அண்டர்லைனோட போடலாம், போல்ட்டோட போடலாம், அல்லாட்டி ப்ளோட்டன் நம்பரில் போடலாம், அல்லாட்டி நாங்கள் வேண்டாம் ஃபார்ம் கூட டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இன்புட் பண்ணுறதுக்கு ரேடியோ பாக்ஸ், செக் பாக்ஸ், அதுக்கு எல்லாமே HTML டேக்குகள் பார்த்துருக்கிறோம். அதை விட நாங்கள் வேறு ஸ்டைல்கள் பார்க்கலாம். ஸ்டைல்கள் கூட ஃபொண்ட்டை கலர் ஆக்கலாம், அதுகளுக்கு கூட இருக்குது. வேணுமெண்டா CSS கேஸ்காட் ஸ்டைல் சீட் கூட யூஸ் பண்ணலாம். அது 3 விதமான CSS இருக்குது. நான் இதில் உங்களுக்கு இன்லைன் CSS யூஸ் பண்ணுறேன். ஸ்டைல் சீக்வல் ரெட் ஆகுவோம், கலர் இது CSS, ரைட்? இன்லைன் ரைட். அப்போ கலர் ரெட். இப்போ போய் பார்ப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டு H2 டேக்குக்கு வந்து CSS யூஸ் பண்ணி கலரை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம் கலர் மாறுதான். ரைட், அது மாறிட்டு. அப்போ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் டிஸ்பிளே ஃபார்மேட் ப்ரௌசரில் என்ன மாதிரி டெக்ஸ்டோ ஃபிக்சரோ டெக்ஸோ எதுண்டான் நாங்கள் என்ன மாதிரி அதன் டிஸ்பிளே இருக்கணும்னு சொல்ல டிசைட் பண்ணுறதுக்கு நாங்கள் HTML CSS பாவிக்கலாம். இதை மட்டும் வச்சுக்கொண்டு சில வேலைகள் செய்ய முடியாது. உதாரணமாக நாங்கள் இப்போ பார்ப்போம்னா சில மேனிப்புலேஷன், உதாரணம் இப்போ நான் 1லேருந்து 100 மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கொள்வோம். இந்த இதுக்குள்ளே பார்ப்போம். நாங்கள் என்ன செய்யணும், HTML CSS மட்டும் தான் இருந்தால் நாங்கள் 1 2 3 4 5 அப்படியே 100 மட்டும் போடணும். இப்போ நாங்கள் இதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா கூட கீழே வராது, நேர தான் வரும். அப்போ கீழே வரணுமெண்டா நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அப்போ கீழே வரணும். ஒவ்வொரு லைனுக்கும் இடையில நாங்கள் என்ன செய்யணும் BR பிரேக் என்று நாங்கள் அந்த டேக் BR பிரேக் டேக்கை யூஸ் பண்ணி இப்படியே ஒன்றுங்க சொன்னா தான் அது நியூ லைனுக்கு போய் அடுத்ததை பிரிண்ட் பண்ண போகின்றது. எப்படி வரும், ரைட்? அப்போ இது நாங்கள் HTML பார்த்துருக்கிறோம். அப்போ இப்படி நாங்கள் 100 மட்டும் இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், இதுக்கு தான் நாங்கள் HTML-ஓட நாங்கள் நார்மலாக நேமான ப்ரௌசரில் அதுக்கு தெரியும், அது ப்ரௌசர் சைட் ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணும். அது அந்த ஸ்கிரிப்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். உதாரணமாக JavaScript, BB ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் JavaScript பார்ப்போம். இந்த வேலை செய்கிறதுக்கு நான் இப்போ பாருங்கள், நான் JavaScript எழுத ஸ்கிரிப்ட் என்று தொடங்கி அது என்ன டைப் என்று சொல்லிட்டு என்ன ஸ்கிரிப்டை நான் யூஸ் பண்ண JavaScript யூஸ் பண்ண போகிறோம். அது டெக்ஸ்ட் ஃபார்ம் text/JavaScript என்று சொல்லலாம். அப்போ ஸ்கிரிப்ட் என்ன டைப்னு சொல்லி தான் இது ஸ்கிரிப்டுக்கான டைப் ஸ்டார்ட் டேக். அதே மாதிரி ஸ்கிரிப்டுக்கு ஸ்டார்ட் இருக்கிறபடியாக ஸ்கிரிப்ட் எண்ட். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் இந்த ஸ்கிரிப்ட் எண்டுக்கு இடையில் நாங்கள் எங்களுக்கு வேண்டின ஸ்கிரிப்டை எழுதிக்கொள்ளலாம். அதுக்கு JavaScript கமாண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் ஒன்றிலேருந்து வர்றது நார்மல் ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டைல் வந்து C அல்லது ஜாவா ஸ்டைலில் தான் JavaScripட்டும் இருக்குது. கூடுதலாக நேமாக ஜாவா தெரிஞ்சாங்களுக்கு சிம்பிளாகவே போயிடலாம். ஜாவாவோ C++, ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுவோம். x=1 என்று போடுவோம். அப்போ x என்ற ஒரு வேரியபிள் உருவாக்கியிருக்கோம் 1 என்று. இங்கே நாங்கள் பேப்பர் டிசைன் ஒன்று போடணும் திருப்ப செய்கிறதுக்காக. x<= 100 என்று போடுறோம் JavaScript. இப்போ வந்து இந்த ஃபைலுக்குள்ளே வர்றதுக்கு பிளாக்
இது வந்து கேர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். தொடக்க இந்த வாயில் ரெப்படிஷன் தொடக்கம் திருப்பி திருப்பி செய்கிறது. அப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், எக்ஸ் 1 வருது, அது 100 விட குறைவு. இப்போ என்ன செய்ய போகுதுன்னா உள்ள வந்து ரெப்படிஷன் தொடங்க அப்போ திருப்பி என்னத்தை செய்ய போகுதுன்னா பிரிண்ட் பண்ணணும். ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு சொல்லணும். ரைட் இதை பிரிண்ட் பண்ண வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணும். சரியா? அப்போ அதே நேரத்தில் என்ன செய்யணும், இப்போ எக்ஸ் வந்து ஒன்று கூட வேணும். எக்ஸ் 1 நீ எக்ஸ் 2 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். இப்போ எக்ஸ் 1 100 விட கூட உள்ள வரும். வந்தோடனே எக்ஸ் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ண எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் 1 ப்ளஸ் 1 2 எக்ஸ் 2 வரும். திருப்பி வந்து பார்க்க 2 பிரிண்ட் பண்ணும் 3 அப்படியே 100 மட்டும் பிரிண்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட் முடிஞ்சு வெளி ஸ்கிரிப்டுக்கு வந்து இங்கே ப்ரோக்ராம் முடியும். இப்போ நாங்கள் இதை சேவ் பண்ணி போட்டு இப்போ ப்ரௌசரில் போய் பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. ரைட், அது 100 மட்டும் நேருக்கே பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா அங்கே நாங்கள் பிரேக் அப்படியே 100 மட்டும் நேராக ப்ரௌசரில் இருக்குது. நான் கீழே வரணுமெண்டா அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன சொன்னோம், அடுத்த லைன் இதோட வந்து திருப்பி நாங்கள் பிரேக் போடுவோம். பிரேக்கை பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் வேறு கொமாண்ட் படிக்க தேவையில்லை. என்ன செய்கிறோம்னு சொன்னால் நேரடியாகவே ரைட்டுக்குள்ள HTML டேக் எழுதலாம். பிஆர்ன்றதை ரைட்ன்றதுக்குள்ள HTML டேக்கே சொல்லலாம். பிரேக் அந்த டேக்கை நாங்கள் அங்கே சொல்லலாம். இப்போ நாங்கள் இதை போயிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 1 100 மட்டும் இப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. சரி தானே? இனி நாங்கள் அல்கோரிதங்களை யூஸ் பண்ணி உங்களுக்கு நார்மல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ரெண்டாக பிரிண்ட் பண்ணுவோம். ஒற்றை எண்கள் பிரிண்ட் 1 + 2 போட்டோம் என்று சொன்னால் அது வந்து இப்பொழுது எங்களுக்கு என்ன 1 3 5 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போ நார்மலாக என்ன செய்யணும், இந்த பாபா எக்ஸிக்யூட் பண்ண போது ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள், அதாவது சில மனிப்புலேஷன், சில வேலிடேஷன், ஃபார்மில் நாங்கள் இன்புட் டேக்குகளை யூஸ் பண்ணி ஃபார்ம் டிசைன் பண்ணலாம். அங்கே ஒரு இடத்துல நாங்கள் அசைன் பண்ணி கொள்வோம். மார்க்ஸ் என்ற ஒரு கொலம் இருக்குது, நாங்கள் ஃபில் பண்ண வேண்டி அதில் 100 மார்க்ஸ் எங்களுக்கு தெரியும். என்டர் பண்ணிக்க வேலிடேஷன் என்றால் என்ன சொன்னால் செக் பண்ணு, இன்புட் சரியா பிள்ளையாண்டு செக் பண்ணுறது. மார்க்ஸ் என்ற பாக்ஸுக்கு யாராவது 500 அடித்தீனம்டா அது என்டர் பண்ணிக்கே தெரியும் 500 ஒரு மார்க்ஸ் இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துலயே இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நாங்கள் வேலிடேஷனில் சொல்லலாம். இது இன்வாலிட் டேட்டா ப்ளீஸ் ரீஎன்டர்ன்ற மாதிரி மெசேஜை போட்டு செய்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுகிறோம். அப்போ HTML CSS வந்து நார்மலாக ஃபார்மேட்டிங் மட்டும்தான். இது மனிப்புலேஷன் அண்ட் வேலிடேஷன் ஏதாவது ப்ரௌசர்லேயே செய்யணும். விளங்கி கொள்ளுங்க, இது வந்து ப்ரௌசர் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர் சைட் ஸ்கிரிப்ட். இது HTML-ஓடையே நாங்கள் எம்பெட் பண்ணி எழுதுகிறோம். எழுதிட்டு நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் இது யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாருன்னா ப்ரௌசர் தான். ப்ரௌசரே எக்ஸிக்யூட் பண்ணு, ப்ரௌசர் சைட்லேயே எல்லா ஜாவா ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஜாவாக்கு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ட்டு அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக இங்கே பாரு, நாங்கள் ஒன்று சேவருக்கு ப்ரௌசரே போகுது. இந்த வேலையை செஞ்சு எங்களுக்கு காட்டினது இதில் வந்து ப்ரௌசர் தான். சரி தானே? இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இதே மாதிரி சர்வர் சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு சர்வர் அந்த வேலையை செய்யும். இப்போ நாங்கள் ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதிக்க நாங்கள் வேணால் எது கிளையன்ட் சைடில் செய்யணும், எது சர்வர் சைடில் செய்யணும்னு சொல்லி அதில் செஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சர்வர் சைட் கிடையாது, இது வந்து கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ். இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணிக்கோங்க.